ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பெண்ணகரம் இருக்கிற ஊழிய செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் மீண்டும் ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தாண்டு புது வருட தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றி கொள்ள ஆசைப்படுகிறேன். விசேஷமாக இந்த நாட்களிலும் இந்த 2026ஆம் ஆண்டிலே ஆண்டவர் எங்கள் சபைக்கு தந்த அந்த வாக்குத்தத்த வசனங்களை இந்த காலவிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 நாளாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை மையமாக வைத்து ஆண்டவர் இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். சங்கீதக்காரனாகிய தாவீது கரவலாடுகளின் பின்பாகவே சுற்றி திருந்த அவனை கொண்டு ஆண்டவர் இந்த பகுதியிலே பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அவனுடைய கடைசி காலங்களிலே அவனுக்குள்ளாக ஒரு பெரிய வாஞ்சை இருந்தது, ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன் கை இரத்தத்தால் கரைப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஆகையினால நீ அந்த காரியம் செய்ய வேண்டாம், ஆனால் உன் கற்ப பரப்பாகிய சாலமோனை கொண்டு அந்த காரியத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதுக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னார். ஆனாலும் இந்த ஆலயம் கட்டுவதற்கான அத்தனை காரியத்தையும் நீ கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். அவன் மாத்திரமல்ல, அவனோடு கூட இருந்த மக்களையும் அவன் உற்சாகப்படுத்தி இப்படி ஆலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னபோது நிச்சயமாகவே என்ன ஆனதுன்னு சொன்னால் எல்லாரும் மனப்பூர்வமாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த 1வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞருமாயிருக்கிறான், செய்ய வேண்டிய வேலையோ பெரிது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனைன்னு சொல்லி இந்த காரியத்தை சபையார்ட்ட சொன்னபோது சபையாரும் உற்சாகமாக என்ன பண்ணுறாங்கன்னா மனம் கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே தாவீது ராஜா என்ன பண்ணான்னா ரொம்ப சந்தோஷப்பட்டதாக வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலும் கூட விசேஷமாக தாவீது செய்த ஒரு 3 காரியத்தை நான் சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே முழுக்க முழுக்க அவன் தேவனையே சார்ந்து கொண்ட ஒரு மனிதனாக காணப்படுகிறான். முழுக்க முழுக்க தேவனையே, என்னதான் அவன் ஆஸ்தி அந்தஸ்து புகழ் எல்லாமே அவன் வாழ்க்கையில் இருந்தாலும் அவன் என்ன செய்றான்னா இந்த பகுதியில் முழுக்க முழுக்க தேவனையே சார்ந்து கொள்கிற ஒரு அனுபவத்தில் வருகிறான். அதாவது இன்னும் ஏசாயா 26:13, 2 நாளாகமம் 13:18, 14:11 இந்த காரியத்தை எல்லாம் நம்ம வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே சில ராஜாக்கள் தேவனை சார்ந்து கொண்டதுனால, ஆசாய்ங்கிற ராஜா, இந்த மாதிரி ராஜாலாம் தேவனை சார்ந்து கொண்டதுனால அவர்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே தேவனை நீங்கள் சார்ந்து கொள்ளுவீங்கன்னு சொன்னீங்கன்னா, உங்கள் ஊழியத்தில், குடும்ப வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்தில் எல்லா காரியத்திலையும் நீங்கள் மேற்கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். 2வதாக அதே 1 நாளாகமம் 29:9ஆம் வசனம், இன்னும் 5, 6, இன்னும் 17 இந்த வசனங்களை எல்லாம் நம்ம வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், கொடுப்பதில் சந்தோஷப்பட்ட ஒரு தாவீது, கர்த்தருக்குன்னு கொடுப்பதில் சந்தோஷப்பட்ட ஒரு தாவீது. ஒருவேளை சபையில் கொடுப்பதற்கு நம்ம பேசுகிறோம், அது மாத்திரமல்ல நாம் எப்படி கர்த்தருக்குன்னு கொடுக்குறோம் என்று சற்று கொண்டு ஆராய்ந்து பார்க்கணும். நாம் அதில் முன்மாதிரியாக இருந்தால் தான் நம்ம மக்கள்கிட்டையும் சொல்ல முடியும். ஆகவே 2வது காரியத்தில் லூக்கா 6:38, நெகேமியா 13:31,
இன்னும் சங்கீதம் 76:11, 96:8 இந்த காரியத்தெல்லாம் வாஸ்து பார்ப்போம் என்று சொன்னால், தேவனுக்கென்று கொடுக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஒரு சர்ச்சில் பேசுகிறோம், மற்ற வெளியிடங்களில் பேசுகிறோம். எப்படி நாம் இந்த நாம் இந்த இந்த நாட்களில் நாம் எப்படி ஆண்டவருக்கென்று கொடுக்குறோம், கொடுப்பதனால ஒரு பெரிய சந்தோஷம். அது யாருக்கு? கர்த்தருக்கு, ஆண்டவருக்கு. நம்மை படைத்த, உன்னை உண்டாக்கின, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்த அந்த ஆண்டவருக்கு நம்ம கொடுத்து தாவீது அன்னைக்கு சந்தோஷப்பட்டது போல நாமும் கொடுப்பதனால நிச்சயமாய் நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். மூன்றாவதாக இப்படி அவன் செஞ்சதுனால, மூன்றாவது முதிர் வயது உள்ளவனாய் வாழ்ந்து மரித்த தாவீது. 1 நாளாகமம் 29:28, 28வது வசனத்துல வாஸ்து பார்ப்போம் என்று சொன்னால், முதிர் வயதிலே அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. முதல் 2 காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சாலே, மூன்றாவதாக ஆண்டவர் நிச்சயம் முதிர்ந்த வயது வரைக்கும் நம்மளை ஊழியம் செய்ய வைக்கிறதுக்கு வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். எத்தனையோ பேர் இன்னைக்கு சுகரு, பிபி, ப்ரெஷரு, பயங்கரமான வியாதியில தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எப்படி தாவீது பாருங்க, முதிர் வயது வரைக்கும் வாழ்ந்தானோ அதே போல நாமும் முதிர் வயது வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்து சுகமாய் இருப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆபிரகாம் பாருங்க, 175 வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. ஈசாக்கு 180 வயது வரைக்கும், யாக்கோப்பு 147 வயது வரைக்கும். யோபுக்கும் தாவீதுக்கும் என்ன செய்யலன்னா வயது சரியா குறிப்பிட்ட மாதிரி தெரியல. இன்னும் ஆரோன் 123 வயசு, மோசே 123 வயசு, இப்படியெல்லாம் இன்னும் மெத்துசலாய்கிறவன் 900க்கு மேற்பட்ட வருஷம்லாம் வாழ்ந்திருக்கிறாப்ல. ஆகவே இந்த நாட்களே நமக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து கர்த்தர் நடத்துவாராக. இந்த காரியத்தை நம்ம செய்வோம்னு சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யமும் கனம் அது எல்லாம் தேவனால வரும். எல்லாவற்றையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில ஆளுவார். அவருடைய கரத்துல சத்துவம் இருக்கு, வல்லமையெல்லாம் அடங்கி இருக்குது. நிச்சயமா எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தும். இந்த 3 காரியத்தை செஞ்சோம்னா கர்த்தர் நிச்சயமா நம்மளை பலப்படுத்துவார், குடும்பத்துல பலப்படுத்துவார், ஊழியங்களை பலப்படுத்துவார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து இந்த ஆண்டிலே ஒரு மேன்மைக்குள்ளாய் கடந்து செல்ல தேவன் உதவி செய்வாராக. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.